பாத்திரர் நீரே, பாத்திரர் நீரே, பாத்திரர் நீரே தேவா. மகிமை தூதி வல்லமை கணம் யாவுக்கும் பாத்திரர் நீர். யாவும் படைத்தீர், சொல்லால் படைத்தீர், யாவையும் நீர் படைத்தீர். உம் சித்தத்தாலே யாவும் படைத்தீர். பாத்திரர் நீரே தேவா. வெளிச்சம் ஆகாயம் வெட்டாந்தரை சமுத்திரம் வார்த்தையினால் படைத்தீர். புல்லையும் எல்லா விதை பூண்டுகளையும் கனி தரும் மரங்களை படைத்தீர். யாவும் படைத்தீர், சொல்லால் படைத்தீர், யாவையும் நீர் படைத்தீர். உம் சித்தத்தாலே யாவும் படைத்தீர். உமது மகிழ்ச்சிக்காக. பாத்திரர் நீரே, பாத்திரர் நீரே, பாத்திரர் நீரே தேவா. மகிமை தூதி வல்லமை கணம் யாவுக்கும் பாத்திரர் நீர். யாவும் படைத்தீர், சொல்லால் படைத்தீர், யாவையும் நீர் படைத்தீர். உம் சித்தத்தாலே யாவும் படைத்தீர். பாத்திரர் நீரே தேவா. வெளிச்சம் ஆகாயம் வெட்டாந்தரை சமுத்திரம் வார்த்தையினால் படைத்தீர். புல்லையும் எல்லா விதை பூண்டுகளையும் கனி தரும் மரங்களை படைத்தீர். யாவும் படைத்தீர், சொல்லால் படைத்தீர், யாவையும் நீர் படைத்தீர். உம் சித்தத்தாலே யாவும் படைத்தீர். உமது மகிழ்ச்சிக்காக. சங்கீதம் 105:1. கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே அவரை பிரஸ்தாபப்படுத்தும்படி, அவரை துதிக்கும்படி, அவருடைய நாமத்தை குறித்து மேன்மையாய் பேசும்படி வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இன்றைக்கு காலையில் சுதாகர் என்ற பான் கிறிஸ்டியன் ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். மாதந்தோறும் தினந்தோறும் நாம் நற்செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். பாடலின் வழியாக, சுவிசேஷ செய்திகளின் வழியாக, நேரடியாக, ட்ராக்ஸ் மூலமாக, டான் பிரிட்ஜ் மூலமாக. ஆனால் மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒரு சாட்சியை போட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இன்றைக்கு அந்த சுதாகர் என்ற நண்பர், வாலிபர், வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்று துடிக்கின்றவர். பல திறமைகள் இருக்கின்றது. ஆனால் எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாதவர், டிகிரி முடித்தவர். அந்த ரேப்பிடோவில் 2 வீலரில் டிரைவராக இருக்கிறார். அவரிடத்தில் பேச்சு கொடுத்த பொழுது பல காரியங்களை பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கு அவருக்கு ஒரு இரட்சகர் தேவை. அவர் பிறப்பால் கிறிஸ்தவராக இருந்தாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை குறித்தும், ஜலத்தினால் ஆவியினால் பிறக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக வேண்டும், இயேசுவை அவருடைய சொந்த இரட்சகராக, அவர் பிறப்பால் கிறிஸ்தவராக இருந்தாலும் ரட்சிப்பை பற்றி அறியாதவராக,
மறுபடியும் பிறத்தலை குறித்து அறியாதவராக இருந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை, இரட்சிப்பின் சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவருக்கு பிரசங்கிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். நாம் அவரை சந்திப்பதற்கு முன்பாக தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவரை சந்திப்பதற்கு முன்பாக எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது என்று கொஞ்ச நேரம் உள்ளத்திலே ஜெபம் பண்ணினேன். சுவிசேஷம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எந்த ஃபோன் காலும் வரக்கூடாது, யாரை அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவருடைய கவனம் சிதறக்கூடாது. ஏன்னா கடந்த காலத்தில் நற்செய்தி பணியில் இவைகளையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். அதனால் கொஞ்சம் ஆயத்தமாகவே பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று அந்தகார ஆவிகள், வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள், சுவிசேஷம், இரட்சிப்பின் சுவிசேஷத்திற்கு தடை விதிக்கிற தீய சக்திகளை கடிந்து கொண்டு ஜெபித்துவிட்டு நற்செய்தியை ஒரு 10 நிமிடம் அவரோடு பகிர்ந்து கொண்டேன். என்னுடைய சாட்சியோடு கூட அவருடைய கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்தது. எந்த மனுஷனையும் இயேசு கிறிஸ்து தூக்கியிடுகிறவர், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்ற அறிக்கையிட்டவர், உலகத்துக்கு ஒளியாக மாற்றுவேன் என்று சொன்னவர், உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள் என்று சொன்னவர், அந்த இயேசு என்ற இரட்சகரை மாத்திரம் நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுப்பா. எந்த திருச்சபையோ திருச்சபையின் போதகர்களோ ஸ்தாபனமோ நம்ம ரட்சிக்க முடியாது, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. ஒரு உயிருள்ள சாட்சியாக நமக்கு முன்னாக இருப்பது ரொம்ப கடினம்தான். இயேசுனுடைய போதனைகளை வாசி, குறிப்பாக யோவான் சுவிசேஷத்தை வாசிக்க ஆரம்பித்துக்கொள். சந்தேகம் ஏற்பட்டால் எனக்கு ஃபோன் செய். நான் என் வாழ்க்கையில் அனுபவித்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ஆத்தும ரட்சிப்பின் சந்தோஷத்தை, பாவத்திலிருந்து விடுதலை, உயர்ந்த நோக்கம், உயர்ந்த லட்சியங்கள், கல்வி, வேலை, தொழில், பரலோக வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, இவைகளெல்லாம் இயேசுவினிடத்தில் இருக்கிறது என்பதை புதிய உடன்படிக்கை சத்தியங்களை சொல்லி அவரோடு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டேன். மிகுந்த சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இந்த மாதத்தில் 1ஆம் தேதியிலேயே ஒரு அற்புதமான சாட்சியை சந்திக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டினார் என்று நாமும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம், அவருடைய செய்கைகளை அறிவிப்போம், தியானித்து பேசுவோம், பாடலின் வழியாக அவரை துதிப்போம். கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செய்து இந்த உலகத்தை கர்த்தருடைய சுவிசேஷத்தால் நிரப்புவோமாக. ஆமென்.